நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தலைமை காவலரின் மனைவியிடம் மர்ம நபர்கள் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஓடவள்ளியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி உமாராணி தனது குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். கதவணை அருகே சென்றபோது பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் திடீரென உமாராணி அணிந்திருந்த 4 சவரன் செயினை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து பள்ளிப்பாளையம் மற்றும் கொக்கராயன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி அருகே ஜீவ சமாதி அடைவதாக கூறிய பூசாரியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சமலை அடிவாரத்தில் சந்திர பிரகாசம் என்பவர் 17 அடி உயர ஆஞ்சநேயர் சிலையை அமைத்து 21 ஆண்டுகளாக பராமரித்து பூஜை நடத்தி வருகிறார். ஜீவ சமாதி அடைவதாக அவர் அறிவித்து அதற்கான ஏற்பாடுகள் செய்த நிலையில் போலீசார் அதனை தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து இரவு அதிக தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு சந்திர பிரகாசம் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இதையடுத்து அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து ஆட்டையாம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாத யாத்திரை சென்ற பெண் கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராமபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அசோதை என்பவர் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றார். கடலூர் மாவட்டம் சேப்பாக்கம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் அருகே காரில் சென்று கொண்டிருந்த அமைச்சர் சிவசங்கர் மாணவரின் கோரிக்கையை ஏற்று கிராமத்திற்கு பேருந்து வசதி செய்து தருவதாக உறுதியளித்தார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எழுமூர் என்ற கிராமத்தின் வழியாக காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சென்ற பள்ளி மாணவர்களில் ஒருவர் அமைச்சரின் காரை பார்த்து கையசைக்க வாகனத்தை நிறுத்திவிட்டு அமைச்சர் மாணவரை நோக்கி சென்றார். அப்போது அந்த மாணவர் தங்கள் கிராமத்திற்கு நேரடியாக பேருந்து வசதி செய்து தருமாறு கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்ற அமைச்சர் தன்னுடன் வந்திருந்த போக்குவரத்து துறை அலுவலரிடம் அந்த வழித்தடத்தில் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். தஞ்சை மாதாக்கோட்டை லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற போட்டியில் 800 காளைகள் பங்கேற்றன. தஞ்சை மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மாதாக்கோட்டையில் லூர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்றது. மேலும் வருவாய் கோட்டாட்சியர் நித்யா தொடங்கி வைத்த போட்டியில் 800 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இப்போட்டியில் தஞ்சை, திருச்சி, கோவை, புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800 காளைகள் அழைத்து வரப்பட்டன. இந்த நிலையில் 8 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், மெத்தை, டைனிங் டேபிள் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் அருகே பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்த இளைஞர்கள் தட்டிக்கேட்ட நபரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வாணியம்பாடி அடுத்த அரப்பாண்டுக்குப்ப பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் கூலி வேலை செய்துவிட்டு வீடு திருப்பிக் கொண்டிருந்தார். அப்போது தும்பேரி கூட்டுச்சாலையில் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் அவ்வழியே சென்ற பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்வதை பார்த்த ராமமூர்த்தி அவர்களை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பைக் சாவியை வைத்து அவரது முகத்தில் சரமாரியாக தாக்கினர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கோவை ஆனைமலை கோவில் திருவிழாவிற்கு வந்த வாலிபரை கத்தியால் குத்திய தொழிலாளி கைது செய்யப்பட்டார். ஆனைமலை அண்ணாநகரைச் சேர்ந்த தொழிலாளி ராஜா சந்தான கிருஷ்ணன் என்பவரது மனைவியுடன் பழகி 2 ஆண்டுகளுக்கு முன் அந்த பெண்ணுடன் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆனைமலை மாசாணி அம்மன் குண்டம் திருவிழாவிற்கு ராஜா வந்த தகவலை அறிந்த சந்தான கிருஷ்ணன் கத்திரிக்கோளுடன் சென்று 5 இடங்களில் குத்தியதில் அவர் படுகாயமடைந்தார். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ராஜா அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சந்தான கிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர். கத்திக்குத்து சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கிறது.
குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆன்லைன் செயலி மூலம் பழகி ஐடி ஊழியரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஒய்எம்ஆரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் கவின் என்பவர் ஆன்லைன் செயலி மூலம் இளைஞர் ஒருவரிடம் பழகியிருக்கிறார். வேளச்சேரி சேர்ந்த அந்த இளைஞர் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். இதற்கிடையே பெருங்குடி ரயில் நிலையம் கவினை வரவழைத்த கல்லூரி மாணவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவரை தாக்கியிருக்கிறார். தொடர்ந்து ஜிபே மூலம் 17,000 ரூபாய் பணத்தை மிரட்டி பெற்ற அவர்கள் அங்கிருந்து தப்பியிருக்கின்றனர். இதுகுறித்து கவின் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி மாணவரை கைது செய்த போலீசார் மற்றும் 3 மாணவர்களை தேடி வருகின்றனர். சென்னை போரூர் அருகே லாட்ஜில் பணிபுரிந்து வந்த வடமாநில பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்த லாட்ஜ் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக்கரணை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் குன்றத்தூர் நெடுஞ்சாலை ஒட்டி தனியார் லாட்ஜ் ஒன்றை நடத்தி வருகிறார். இங்கு மணிப்பூரை சேர்ந்த பெண் ஒருவர் வரவேற்பாளராக பணிபுரிந்து வந்தார். நேற்றிரவு லாட்ஜிற்கு வந்த உரிமையாளர் பாலகிருஷ்ணன் அந்த பெண்ணிற்கு மது ஊற்றி கொடுத்து அறையில் வைத்து தவறாக நடந்து கொள்ள முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் லாட்ஜிலிருந்து வெளியேறி போலீசாருக்கு தகவல் அளித்தார். அங்கு வந்த போலீசார் அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டு உரிமையாளர் பாலகிருஷ்ணனை கைது செய்தனர். மேட்டூர் அருகே லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர்கள் இருவர் படுகாயமடைந்தனர். ஈரோடு மாவட்டத்திலிருந்து மேட்டூர் நோக்கி வந்த லாரி கோராண்டிபுதூர் பேருந்து நிலையம் வந்தபோது இதே வந்த மற்றொரு லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பல்வீன், திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஈஸ்வரன் ஆகிய இருவரும் லாரியில் சிக்கிக் கொண்டார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் லாரிகளை அகற்றி ஓட்டுநர்களை மீட்டனர். இந்நிலையில் படுகாயமடைந்த ஓட்டுநர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்டோ சக்கரத்திற்கு அருகே பல மணி நேரம் சிக்கி தவித்த பூனைக்குட்டியை வேளச்சேரி தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டெடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த சுகுமாரன் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். இவர் பயணி ஒருவரை வலசரவாக்கம் வரை அழைத்துச் செல்ல கிளம்பிய போது ஆட்டோவில் பூனை கத்தும் சத்தம் கேட்டுள்ளது. அவசரமாக செல்ல வேண்டியிருந்ததால் ஆட்டோவில் மேலாக பார்த்துவிட்டு அவர் சென்றுள்ளார். அதன்பின் வேளச்சேரிக்கு சவாரிக்காக சென்ற அவர் தீயணைப்பு நிலையத்திற்கு சென்றார். அங்கு தீயணைப்புத் துறையினர் ஆட்டோவை கவிழ்த்து வைத்து சில உதிரி பாகங்களை கழற்றிவிட்டு பூனையை பத்திரமாக மீட்டனர். நடிகருக்கு வரும் கூட்டத்தை பார்த்து அவர் வெற்றியடைந்து விடுவார் என்று கணக்கிட முடியாது என பிரபல நடிகரும் பாஜகவின் நட்சத்திர பேச்சாளருமான சுமன் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் நடிகர் சுமன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவில் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறி அமைச்சர் சேகர் பாபுவுக்கு நன்றி தெரிவித்தார். ஜனநாயகன் படம் விவகாரம் குறித்து பேசிய அவர் தற்போதைய சூழலில் சென்சார் போர்டு என்ற ஒன்று தேவையில்லை என்றார். கூட்டத்தை பார்த்து நம்ம ஒரு கணக்கு போட முடியாது. இந்த கூட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. கூட்டம் அது முக்கியமா நடிகர்களுக்கு வர கூட்டம் கூட ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்காரு. நேர்ல எப்படி இருப்பாரு? நேர்ல எல்லாம் லேடி எப்படி இருப்பாங்க? வெள்ளையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருக்கும். இது ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கேஸ்ட் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அரசு பேருந்தை வழிமறித்து பிறந்த நாள் கொண்டாடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேப்பனப்பள்ளி அடுத்த யானைக்கால் தொட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவரது பிறந்த நாளையொட்டி இளைஞரின் நண்பர்கள் நாச்சிக்குப்பம் கூற்றோடு பகுதியில் வந்த அரசு பேருந்தை வழிமறித்து பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து பிறந்த நாளை கொண்டாடினர். இதனால் அவதியடைந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வழிவிடுமாறு கூறியபோது ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதில் ஈஸ்வரராவ், அபிமன்யு ஆகியோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பிறந்தநாள் கொண்டாடிய கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூரில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை மர்ம கும்பல் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாநகரின் பேருந்து நிலையம், சலவன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் நள்ளிரவு சரக்கு வாகனத்தில் வரும் மர்ம கும்பல்
மாடுகளை திருடிச் செல்வதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் சலவன்பேட்டை பகுதியில் லோகேஷ், பரசுராம், மணிகண்டன் ஆகியோருக்கு சொந்தமான 8 பசுமாடுகளை மர்ம கும்பல் திருடிச் சென்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து போலீசார் இரவு நேர ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே பொக்லைன் வாகனத்தை விற்க விடாத ஆத்திரத்தில் அந்த வாகனத்தை வைத்தே பாட்டியை பேரன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த ராணி என்ற மூதாட்டியின் மகன் வழி பேரன் சிரஞ்சீவி பொக்லைன் ஆபரேட்டராக உள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்பணம் கட்டி ராணி தனது பேரனுக்கு பொக்லைன் வாகனத்தை வாங்கி கொடுத்துள்ளார். இதற்கிடையே பொக்லைனை சிரஞ்சீவி விற்க முயன்றதால் பாட்டியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. ராணி பெயரில் வாகனம் இருந்ததால் அவர் அதனை விற்பதற்கு கையெழுத்து போட மறுத்தார். இதனால் அவரை தீர்த்து கட்டிவிட்டு பொக்லைனை விற்க திட்டமிட்ட சிரஞ்சீவி தனது பாட்டி வாங்கி கொடுத்த அந்த வாகனத்தை வைத்தே அவரை கொலை செய்தார். பொக்லைனின் முன்பக்க பக்கெட்டால் தாக்கப்பட்ட ராணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேரன் சிரஞ்சீவியை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேதமடைந்து உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ரகுநாதபுரம் கிராமத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டைக்கு செல்லும் சாலையை பள்ளி மாணவ மாணவிகள், கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குண்டும் குழியுமாக சேதமடைந்து உள்ள சாலையை சீரமைத்து தார் சாலை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சாலையை சமப்படுத்த குழியாக உள்ள இடத்தில் மட்டும் தார் கலந்து ஜல்லியை போட்டு சரி செய்யும் பணி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து தரமான முறையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தைகள் உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். நீலகிரி வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் சமீப காலமாக குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதியில் உலா வரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் அச்சமடைந்து உள்ள மக்கள் கூண்டு வைத்து சிறுத்தைகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே மின்கசிவால் 6 குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தன. திருமணிக்குப்பம் ஊராட்சியில் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் வீட்டிற்கு செல்லும் மின்கம்பியில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியது. இதில் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் அருகே இருந்த 5 குடிசை வீடுகளும் தீப்பிடித்து எரிந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இதில் 6 வீடுகளில் இருந்த ஆவணங்கள், உடைகள், மின்சாதன பொருட்கள் என அனைத்தும் எரிந்து சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து தமிழகம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் நடப்பாண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக கவனம் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாட்டை மையமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் வெளியிட வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு எந்தவொரு வளர்ச்சி திட்டமும் பட்ஜெட்டில் இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த சூழலில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து மாநிலம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு உள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் அருகே குப்பைகளை கொட்டி மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தரம் பிரித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெறுவதை அறிந்த 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் அந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
சிவகங்கை முத்துப்பட்டி கிராமத்தில் சுடுகாடு மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 7 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். முத்துப்பட்டி கிராமத்தில் கோயில் அருகே சிவகங்கை நகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை மற்றும் சுடுகாடு அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு உள்ளது. இதற்கு முத்துப்பட்டி, பொன்னாக்குளம், அரசினிப்பட்டி உள்ளிட்ட 7 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பதாகைகளை ஏந்தி இத்திட்டத்தினை கைவிடவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவொற்றியூர் அருகே கோவிலில் மர்ம நபர் உண்டியல் உடைக்க முயன்றபோது அலாரம் சத்தம் கேட்டு உண்டியல் பணத்தை வீசி சென்று உள்ளார். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. அங்கு ஜெயக்குமார் என்ற காவலாளி பாதுகாப்பு பணியில் இருந்தபோது தாயார் சன்னதியில் இருந்த திடீரென அலாரம் சத்தம் கேட்டு உள்ளது. உடனே காவலாளி அங்கு சென்றபோது மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்து ஓடி கோவில் பின்சுவரை தாண்டி தப்பித்து உள்ளார். இந்த நபர் தப்பிச் சென்ற இடத்தில் உண்டியலில் இருந்து திருடப்பட்ட சில்லறை மற்றும் ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்தது. இந்நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் சிறுத்தை உலா வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை, காட்டெருமை, கரடி, புலி உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கும் சாலைகளுக்கும் வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோத்தகிரியில் இருந்து தர்மோனா செல்லும் சாலையில் உலா வந்த சிறுத்தை அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறை அதிகாரிகள் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து பெண்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தாங்கள் வசிக்கும் பகுதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் தொற்று நோய் ஏற்படுவதாகவும், தெருக்களில் மின்விளக்கு வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் நடந்து செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். அவசர காலங்களில் ஆட்டோ, ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை எங்கள் பகுதிக்குள் வர முடியவில்லை எனவும், ஆனால் பேரூராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியை மட்டும் அதிகாரிகள் தவறாமல் வந்து வாங்கி செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும், அப்படி செய்து தரவில்லை என்றால் நாங்கள் கொடுத்த வரியை திருப்பி தரும்படி பெண்கள் பேரூராட்சி தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அரசு உதவி பெறும் பள்ளியில் தாமதமாக வந்த மாணவர்களை தலைமை ஆசிரியர் முட்டியிட வைத்து கடுமையாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி பெறும் டானிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் தாமதமாக பள்ளிக்கு வந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை வரிசையாக முழங்கால் முட்டியிட வைத்து தலைமை ஆசிரியர் ஆனந்த பாஸ்கரன் என்பவர் பிரம்பால் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தேனியில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வழங்க வேண்டும், சத்துணவு, அங்கன்வாடி மற்றும் வருவாய், கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 ரூபாய் வழங்க வேண்டும், 70 வயது பூர்த்தியான ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் காரணமாக தேனி கம்பம் நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 800க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் மழையை நினைத்து விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். நடப்பாண்டு சம்பா நெல் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில்
அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வருகின்றனர். ஆனால் ஏற்கனவே கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை வியாபாரிகள் கொண்டு செல்லாமல் 3 நாட்களுக்கும் மேலாக அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள அனைத்து குடோன்களிலும் அடுக்கி வைத்துள்ளனர். இதனால் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற முறையில் அடுக்கி வைக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மழை பெய்தால் நெல் மூட்டைகள் நனையும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே குடோனில் உள்ள வியாபாரிகளின் நெல் மூட்டைகளை உடனடியாக வெளியேற்றி விவசாயிகளின் நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கஞ்சா விற்ற வழக்கில் கைதான காவலரிடம் கஞ்சா வாங்கி பயன்படுத்திய 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கஞ்சா விற்பனையில் கைதான நபர் அளித்த வாக்குமூலத்தின் மூலம் மத்திய காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் நசீர் அகமதுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தலைமறைவான நசீர் அகமதுவை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கேரள மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து நீலகிரியில் விற்பனை செய்ததாக தெரியவந்து உள்ளது. இந்த நிலையில் காவலர்கள் அபிஷேகரன், மாயக்கண்ணன், சாந்தகுமார் ஆகியோர் 3 பேர் நசீர் அகமதுவிடம் கஞ்சா வாங்கி பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உத்தரவிட்டு உள்ளார். இந்த சம்பவத்தில் வேறு எந்த காவலர்களுக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்து சிறப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து 2027ஆம் ஆண்டு ஒரு ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 2040இல் நிலவுக்கு மனிதனை அனுப்புவது குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், நிலவில் உள்ள மாதிரிகளை சேகரித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளும் விதமாக சந்திராயன் 4 ஏவப்பட உள்ளதாகவும் கூறினார். அதேபோல ஜப்பான், இந்தியா இணைந்து 6500 கிலோ எடையிலான லேண்டர் மற்றும் 350 கிலோ எடையிலான ரோவருடன் ரூபக் ஸ்பெஷல் எனப்படும் சந்திராயன் 5 திட்டத்தை உருவாக்கி வருவதாகவும், இவை 2028ஆம் ஆண்டு ஏவப்படும் என்றும் தெரிவித்தார். கோவையில் மரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. கோவை கண்ணப்பன் நகரில் நசீம் என்பவர் வீட்டு உபயோக மரப்பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை கடையை நடத்தி வருகிறார். இங்கு மெத்தை, நாற்காலிகள், மேஜைகள் மற்றும் கதவுகள் போன்ற பொருட்கள் விலை உயர்ந்த மரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு வந்தன. நேற்றிரவு வழக்கம் போல் கடை மூடப்பட்ட நிலையில் அதிகாலை 4 மணியளவில் கடைக்குள் திடீரென தீப்பிடித்துள்ளது. மரப்பொருட்கள் என்பதால் தீ மளமளவென பரவி வெப்பத்தின் வேகத்தால் பக்கத்து வீடுகளின் ஜன்னல், கண்ணாடிகள் வெடித்து சிதறின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அதற்குள் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மரப்பொருட்கள் முழுமையாக எரிந்து கரியானது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.